ஜாதகத்தில் குரு பலன். குரு பகவான் என்பது ஒரு மகத்தான கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அப்படியானால் உங்கள் ஜாதகத்தின் குருவின் பலம் எப்படி இருக்கிறது? அதில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வருமா? இந்த வீடியோவில் ஜாதகத்தில் குரு பலன் என்றால் என்ன, அது நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் குருவின் அருளை எப்படி பெறுவது என்று விரிவாக பார்க்க போகிறோம். தவறாமல் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். முதலில் குரு பலன் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஜோதிடத்தில் குரு பகவான் ஞானம், செல்வம், அதிர்ஷ்டம், குழந்தை பாக்கியம், திருமணம், ஆன்மீகம், நல்வொழுக்கம் ஆகியவற்றின் காரகராக கருதப்படுகிறார். ஒருவரது ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில், அதாவது உச்சம் பெற்று நட்பு கிரகங்களுடன் இணைந்து சுபஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அது குரு பலன் என்றும் அழைக்கப்படுகிறது. இவரின் குருவின் முழுமையான நல்லாசை கிடைக்கும். ஜாதகத்தில் வலிமையான குரு பலன் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களை மேம்படுத்தும். கல்வி மற்றும் ஞானம், சிறந்த கல்வி, கூர்மையான புத்திசாலித்தனம், நல்ல ஆசிரியர்களிடமிருந்து வழிகாட்டுதல் கிடைக்கும். செல்வம் மற்றும் நிதிநிலை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், நிதி சீஸ்திரத்தன்மை, வியாபாரத்தில் லாபம், சொத்து சேர்க்கை ஏற்படும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம், நல்ல உடல் நலம், நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சமூக அந்தஸ்தில், சமுதாயத்தின் மரியாதை, நல்ல பெயர், உயர் பதவி கிடைக்கும். ஆன்மீக ஆர்வம், இறைபக்தி, நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆனால் குரு பகவான் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால், அதாவது நீச்சம் பெற்று பகைகிரகன் இணைந்து அசுபஸ்தானங்களில் அமைந்திருந்தால் அதை குருதோஷம் என்று கூறுவார்கள். இதனால் சில தடைகளும் சவால்களும் வரலாம். நிதி சிக்கல், பண வரவில் தடங்கள் தான், கடன் பிரச்சனைகள், திருமண தடைகள், திருமணம் தள்ளி போவது அல்லது சரியான துணை அமையாதது, குழந்தை பாக்கியத்தில் சிக்கல், கல்வி தடைகள், உடல்நல குறைபாடுகள், கல்லீரல், செரிமான பிரச்சனைகள், முடிவெடுப்பதில் குழப்பம், இது போன்ற பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் கவலை வேண்டாம், இதற்கு பரிகாரங்கள் உள்ளன. குருவின் அருளை பெற்று அவரது பலத்தை அதிகரிக்க சில எளிய பரிகாரங்களை இப்போது பார்க்கலாம். வழிபாடு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு உகந்த விரதம் இருக்கலாம். தட்சிணாமூர்த்தியை சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபடலாம். மஞ்சள் நிற பூக்கள், கொண்டக்கடலை, நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். தானம். ஏழைகளுக்கு உணவு, உடை, மஞ்சள் நிற பொருட்கள் தானம் செய்யலாம். கல்விக்கு உதவி செய்யலாம். மந்திரங்கள். குரு காயத்ரி மந்திரம், ஓம் பிரகஸ்பதியை நமக போன்ற மந்திரங்களை தினமும் ஜெபிப்பது நல்லது. ரத்தினம் தங்குந்த ஜோதிடம் ஆலோசனைப்படி புஷ்பராகம், எல்லோ ஷேப்ரி அணியலாம். நன்னடத்தை. பெரியவர்களின் மரியாதை, ஆசீர்வாதம் பெறுவது, நேர்மை, எல்லோருக்குத்துடன் வாழ்வது குருவின் அருளை ஈர்க்கும். உணவு. மஞ்சள் நிற உணவுகள், கொண்டக்கடலை, வாழைப்பழம் போன்றவற்றை வியாழக்கிழமைகளில் உட்கொள்ளலாம். இந்த பரிகாரங்கள் உங்கள் குரு பலத்தை நிச்சயம் மேல்படுத்தும். குரு பலம் என்பது குரு பயிற்சி பற்றி கொள்ள வேண்டும். குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவார். இது குரு பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்களை அளிக்கும். குரு பயிற்சி வீடியோக்கள் நாம் தொடர்ந்து வெளியிடுவோம். உங்கள் ராசி குரு பயிற்சி எப்படி இருக்கு என்பதை அறிந்து கொள்வதும் குரு பகவானை புரிந்து கொள்வதும் முக்கியம். உங்கள் ஜாதகத்தின் குருவின் நிலையை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? ஒரு அனுபவமிக்க ஜோதிட அணுகி உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்க சொல்வது நல்லது. அவங்க ஜாதகத்தில் குருவின் பலம், தோஷங்கள் மற்றும் அதற்கான சரியான பரிகாரங்களை வழிகாட்டுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்று நம்புகிறேன். ஜாதகத்தில் குருபலம் பற்றி உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பகுதியில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்.
உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்.